புராதன ஆணையம் அமைக்க 2021 நீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழக அரசு இதுவரைக்கும் அதை செயல்படுத்தல. அதனால இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஆணையம் அமையும் வரை 100 ஆண்டு பழமையான கோவில்களில் எந்த விதமான கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ள கூடாது அப்படின்னு நீதிமன்றம் தடை விதிச்சிருக்காங்க. அதாவது சீக்கிரமா அந்த ஆணையத்தை அமைப்பதற்கான வேலைகளையும் செய்யுங்க அப்படின்னு கண்டிப்பும் காட்டியிருக்காங்க. செய்தி எப்படி பாக்குறீங்க? இது திருவண்ணாமலையில வணிக வளாகம் கட்டக்கூடிய வேலையில HRNC இறங்கியவுடன் இதை எதிர்த்து ஆலய வழிபடுவோர் சங்கத்துடைய TR ரமேஷ் தாக்கல் செய்த ஒரு மனு, அது சம்பந்தமாக வழக்கு நடந்தது. அந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டது. அதோட இயரிங் வரும் பொழுதுதான் ஜட்ஜி இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வழக்கு வரும் பொழுது நீங்க சொன்னது மாதிரி 2021 நீதிமன்றம் இதற்கான வாரியத்தை அமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. HRNC சார்பாக ஆஜரான அட்வொகேட் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு போதிய கால அவகாசம் கிடைக்கல. இப்போ என்ன 2026, 5 வருடங்கள் இவருக்கு பத்தலையாம். இன்னொன்று, நாங்கள் இது சம்பந்தமாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தோம். எதில் கொடுத்துருந்தோம்னா தொல்லியல் துறை, அதாவது தமிழ்நாடு அரசுடைய தொல்லியல் துறையில் நாங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தோம். அதுக்கான விண்ணப்பங்களை எல்லாம் நாங்கள் கோரியிருந்தோம். இது வரைக்கும் 5 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் ஜட்ஜி கேட்குறாரு. நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட்டில் போட்டிங்கன்னா எல்லாரும் இதை பார்ப்பாங்களா? இதை ஏன் பேப்பரில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுக்கல அப்படின்னு கேட்டோடனே அப்படி இருக்குன்னு ஒரு மாதிரி சமாளிக்கிறாங்க. நீங்கள் இன்னும் 3 தமிழ் செய்தித்தாள்கள்லையும் 2 ஆங்கில செய்தித்தாள்லையும் நீங்கள் மிக பிரம்மாண்டமாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இந்த வாரியம் அமைப்பதற்காக நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரமாக கொடுக்கணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கு 2 வாரங்கள் அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கணும். அதில் டாப் 3 அதை ஒரு சீல்டு கவரில் எங்களுக்கு சப்மிட் பண்ணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. எப்போ? 2021. 5-6 ஆண்டுகள் ஆயிடுச்சு. எங்களுக்கு இன்னும் அந்த ப்ராசஸ் எப்படி, நாங்கள் வெப்சைட்டில் போட்டுட்டோம், அது அப்ளை 5 தான் வந்திருக்குது, அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம நாங்க இத்தனை நாள் இது பண்ணிட்டோம். இதற்கான பணியாளர்கள் அந்த வேக்கன்சிலாம் இருக்குது, அதையெல்லாம் பிரச்சனை இருக்குது, இதையெல்லாம் இவங்களுக்கு இப்பதான் தெரியுமா? என்னன்னா நீதிமன்றம் அது கேட்கறப்ப நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதுதான் நாம் தொடர்ச்சியாக சொல்லியிருக்கிறோம். நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்தாலும் அந்த எக்ஸிக்யூட்டிவ், அதை செயல்படுத்தக்கூடியவர்கள் அதன் மீது கொஞ்சமும் ஒரு கவலை இல்லாமல், காரணம் இது இந்து கோயில் சம்பந்தமானது தானே. இப்ப இதுக்கே வக்ஃப் வாரியத்துக்காக ஒரு டைரக்ஷன் கோர்ட்டு கொடுக்குது, இல்ல சர்ச்சு அவங்க விஷயத்துக்காக ஒரு டைரக்ஷன் கொடுக்குதுன்னா எவ்வளவு வேகமாக செயல்படுகிறார்கள் பார்க்கிறோம். அதே போல நீர்நிலைகளையோ இல்ல அரசு நிலத்தையோ ஆக்கிரமித்து கோயில் கட்டியிருக்காங்க. அது 100 வருஷ கோயிலாக இருக்கட்டும், 50 வருட கோயிலாக இருக்கட்டும், அதை இடிக்கிறதுக்கு எவ்வளவு வேகமாக அந்த தாசில்தார் புல்டோசரோட அன்னைக்கு இந்த குமரன் குன்றம் அந்த கோயிலுக்கு வந்தாருன்னு. ஆனா அதே தாசில்தார் தான் வேறு நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புல மாற்று மதத்தினர் இருந்தா அதை செயல்படுத்துவதில் இவங்களுக்கு எவ்வளவு சங்கடங்கள் இருக்கு. அதை டிலே பண்றதுக்கு இப்படி. இப்ப நம்மளுடைய தொலைக்காட்சியில சந்தானம் அவர்கள் பேசும் பொழுது அவர் கோர்ட் ஆர்டர்லாம் வாங்கி வச்சிருக்காரு, இந்த எவிக்ஷனுக்கான ஆர்டர். அவர் என்ன சொல்றாரு, 2 முறை அந்த எவிக்ஷனை டிலே பண்ணாங்களாம். அதுக்கு காவல்துறை சொன்னது, பந்தோபஸ்துக்கெல்லாம் போயிருக்கோம், இப்ப இந்த ரெவென்யூ தாசில்தாரோட நாங்க அந்த நடவடிக்கையில ஈடுபடணும்னா எங்கள்கிட்ட போதிய காவலர்கள் இல்லை, அதனால வரல. எப்படி 2 வருஷம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி 2 வருஷமாக அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போதிய காவலர்கள் இருந்து அந்த வேலையை அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இதை நம்ம நம்பணும். இது எப்படி மாற்று மதத்தினர்கள் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட சட்டவிரோத அந்த இடத்தை எவிக்ஷன் பண்ணணும்னா இந்த பிரச்சனை. ஆனா இந்து கோயில்னா அப்படியே பாஞ்சு வருவாங்க அப்படின்னு. அதனாலதான் கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறது. இது இந்த புராதன சின்னத்தை காக்கணும் அப்படிங்கிறத எந்த லட்சணத்துல HRNC காக்குது அப்படிங்கிறதையும் பார்த்திருக்கோம். இதே TR ரமேஷ் அவர்கள் திருவண்ணாமலை உள்ளிட்ட மற்ற கோயில்களை குறித்தும் அவர் சொல்லியிருக்காங்க. எப்படி அந்த சிற்பங்கள் இருக்கிறதெல்லாம் கூட உடைச்சிட்டு CCTV கேமரா வைக்கிறோம்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. பல இடங்கள்ல புராதனமான பெயிண்டிங்ஸ், குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரகோசமங்கை அங்க இருக்கக்கூடிய பெயிண்டிங்லாம் கூட கொஞ்சம் கூட கவலைப்படாம அதை இது பண்ணாங்கன்னு பல புராதனமான கோயில், 150 வருடங்கள் 1000 வருடங்கள் பழமையான கோயில் எல்லாம் கூட அந்த சிற்பங்கள் அதை பத்திலாம் கவலைப்படாம இடிச்சிட்டது. இப்ப கூட தஞ்சாவூர் பக்கத்துல அந்த கோயில்ல கூட
சில வேலைகள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே தரைத்தளங்களை எல்லாம் அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு எடுத்து போடுறாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் சமூக வலைதளங்கள்ல வந்து அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம். ஆகவே இந்து புராதன சின்னங்கள் அப்படின்னா அவங்களுக்கு அதை பற்றின அக்கறை இல்லை. அதே நேரத்தில் 50 ஆண்டு காலம் 100 ஆண்டு காலம் தான், 100 ஆண்டுங்கிறதே ரொம்ப ஜாஸ்தி, 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் இருந்தாலே அதை வந்து புராதன சின்னம், அதனால எங்களுடைய மெட்ரோ ரூட்டையே நாங்கள் மாத்துறோம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு ரொம்ப கன்சர்ன். யாருக்கு? கோயிலுக்கு இல்லை, சர்ச்சோ மசூதியோ இருந்தால் அவங்க அப்படியே டைவெர்ட் பண்ணுவாங்க மெட்ரோ இதில். அதே 100 ஆண்டு பழமையான துர்கை அந்த கோயில் மயிலாப்பூரில் பார்த்தோம், அதை எப்படி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். அதில் ஓட்டு ஆர்டர் கொடுத்த பிறகும் அதை வந்து இந்த பக்கம் எடுக்க மாட்டோம் அந்த பக்கம் எடுக்க மாட்டோம்னு சொல்லி எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடந்ததுன்னு பார்க்குறோம். ஆகவே இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவரில் இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசாங்க அதிகாரிகள் இந்து கோயில்னா கிள்ளுக்கரையாக நினைக்கிறார்கள். அதனாலதான் சொல்றோம், இந்த அரசே வந்து இந்து விரோத அரசு. ஒரு விளம்பரத்துக்கு வந்து 4000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம்னு உருட்டுவாரு. இப்போ யாரோ ஒருத்தர் கோபி லெனினா அவர் போட்டிருக்காரு, எப்படிப்பட்ட கும்பாபிஷேகங்கள்லாம் நடத்திருக்காங்க, இதுதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. எது திராவிட மாடல் அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லி மன்னார்குடியில நடந்த அந்த கும்பாபிஷேகத்தை போட்டு, இப்ப நான் என்ன சொல்றேன், இவங்க எதை பத்தியுமே கொல்லப்பட மாட்டாங்க. திராவிட மாடல் இவங்களுக்கு லுங்கி ஒண்ணுதான், வேஷ்டி ஒண்ணுதான். ஆனா டிஆர்பி ராஜா அப்படியே 6 அடிக்கு அப்படியே பெரிய ஜருகை வெட்டி, ஒரு மலத்துக்கு இருக்கக்கூடிய ஜருகை வெட்டி கட்டிட்டு கோயில் உள்ளார போறாரு. நீ ராமசாமி நாயக்கர் அப்போ லுங்கியோட தான் இருப்பாரு, அது குளிக்காம 4 நாள் குளிக்காம இருப்பாரு, அந்த லுங்கியை தான் கட்டியிருப்பாரு. நீ அந்த லுங்கியோட கோயிலுக்கு போக வேண்டியது தானே? அதுக்கு எதுக்கு இப்ப நீங்க கேட்கல, இதுதான் ஆகமமா, இதுதான் முறையா அப்படிலாம் கேட்கறீங்களா? நீங்க லுங்கியை கட்டிட்டு உள்ள போயிருக்கலாம், எதுக்கு இவ்வளவு பெரிய ஜரிகை வெட்டி கட்டிட்டு போனேன்? நான் எலெக்ஷன் வருதான், நாங்க இதன் மீதும் அக்கறை இருக்கிறோம். உடனே அவர் ஒரு வீடியோ போடுறாரு, இந்த கோயில் இருக்கக்கூடிய திருக்குளம் அதற்கு எப்படியெல்லாம் நீர் வருது அப்படி இப்படிலாம் சீனப்பட்டு. ஆகவே இந்த திராவிட மாடல் அரசு இது போல வீடியோக்கள் போட்டு இந்துக்களை ஏமாத்தும். காரணம், இது எலெக்ஷன் டைம். இதற்கெல்லாம் மயங்கி விடாமல் இது இந்து துரோக அரசு தான் அப்படிங்கிறத மனதிலே வாங்கி 2026 யோசிச்சு வாக்களிங்க அப்படிங்கிறது தான் இந்த செய்தி.